துறவோ சாய்த்த தலை தூக்கி தருக்கார்கள் காய்த்தைகளை வானம் பொறாமல் சாய்ந்ததலை நிற்றவர்களால் நேர நிமிருமோ என்று நம்முடைய மாமலர் பெருந்தகை அவர்கள் பாடுகிறார்கள். அதாவது இத்தனை அளவுக்கு கவிஞர் ரகமாக விட்டிருக்கின்ற நம்முடைய அத்தாவுல்லா அவர்கள் அந்த வாழை கொடியை போல சாய்ந்த தலையோடு தான் எப்போதும் இருப்பார். அவ்வளவு எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் இருக்கக்கூடிய அந்த அத்தாவுல்லாவுடைய கவிதைக்கு வாழ்த்துரைகள் இந்த எல்லா நெஞ்சங்களையும் வாழ்த்துகிறோம். அதோடு இத்தனை நேரங்கள் காத்திருந்த உங்களுக்கெல்லாம் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அதற்கு முன்பாக நீங்கள் நீலநதி பூக்கள் என்ற இந்த பூக்களை அதாவது மனம் எடுக்க வேண்டாமா? உங்களுக்கு அதற்காக 75 ரூபாயில் இருக்கின்ற அந்த புத்தகத்தில் நீலநதி பூக்களை நம்முடைய கவிஞர் அத்தாவுல்லா அவர்கள் சலுகை விலையிலே 50 ரூபாய்க்கு தர இருக்கிறார். அதனை பெற்று நீங்கள் நுகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு கவிஞர் அத்தாவுல்லா அவர்களை வருக, உங்களுடைய ஏற்புரையை தருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பேரன்புக்குரியவர்களே, என்னுடைய இந்த நீலநதி பூக்கள் என்ற கவிதை நூலுடைய வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்து என்னை இந்த அளவுக்கு வாழ்த்தி பாராட்டி சிறப்பித்திருக்கின்ற எழுத்தாளர் பெருந்தகைகள், பேராசிரியர் பெருந்தகைகள், வழக்கறிஞர்கள், கல்லூரி முதல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய குணமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த பொதுமக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய இனிய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை உரையை பற்றி, கவிதை நூலை பற்றி பேசுகின்ற நேரத்திலே எல்லோரும் ஒரு விஷயத்தை சொன்னார். காதல் ஒரு ஸ்டெப் கூட போய் ஒரு பெரிய காதல் ஆனா என்று குழந்தை பிறக்கிறதோ அன்றே காதல் ஆரம்பித்து மனிதன் சொர்க்கத்தில் இருந்த நேரத்திலேயே காதல் ஆரம்பித்து தாயாக தாயினுடைய மடியில இருக்கும்போது, குழந்தையாக வளர்கின்ற போது, பள்ளி பருவத்தின் போது, அதற்கு பிறகு திருமணத்தின் போது, அதற்கு முன்னால் கல்லூரியில் இருந்தாலோ பள்ளியிலே காதலின் போது, அதற்கு பிறகு மனைவியிடம் காதல், அதற்கு பிறகு மக்களிடத்திலே காதல், அதற்கு பிறகு கல்வி கட்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடத்திலே காதல். இப்படி அந்த காதல் பெருகிக் கொண்டேதான் போகும். காதல் நின்று விட்டது என்றால் வாழ்க்கை முடிந்து விட்டது. காதலுக்கும் வயதுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க காதலை வயதோடு பொருத்தி பார்ப்பது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது, காதலர்களுக்கு அது பழக்கம் கிடையாது. உண்மையான காதலாக ஏனென்றால் அவருடைய காதல் இந்த வயதை தாண்டிவிட்டது என்றால் அது ஆன்மீக காதலாக, இறை காதலாக மாறுகிறது. அதனால் காதலுக்கு முடிவு என்பது கிடையாது. அன்றைக்கு கல்லூரியில் படிக்கும் போதோ மற்றதிலேயோ வாழ்க்கையிலோ விளைவித்த காதலை நான் பாடியிருக்கிறேன் என்றாலும் அதற்கு பிறகு இதற்கு அவர்கள் சொல்வதை போல அந்த காதல் ஆன்மீக காதலாக மலர்ந்திருக்கிறது. அந்த பற்றி பாடிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நாளைக்கு அந்த அண்ணலை பற்றி பாடக்கூடிய அந்த நூல்களை வெளியிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து வாழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுகிறேன். நீல நதிக்கரை நீலநதி பூக்கள் என்று சொன்னார். நான் வந்து அவங்க சொன்ன மாதிரி உகாண்டால ஓடுகின்ற அந்த நதி நீல நதி 4 நதிகளை தொட்டு ஓடுகின்ற ஒரு மாபெரும். அந்த நதியை பற்றி இறைவன் பேசுகின்ற நேரத்தில் கடல் என்று சொல்றாங்க. குரானிலே அருள்மறையிலே அதை பற்றி பேசுகின்ற போது அது கடல், நீலநதி கடல் என்று ஒரு கவிதை உண்டால் அந்த கவிதையில் இடம்பெற. அப்போ ஒரு பக்கத்தில் பார்த்தா ஆப்பிரிக்கா மக்களுடைய நிறம் கரகரகரன் பயங்கரமான கடலாக இருப்பாங்க. அதே நதி ஓடுகின்ற எகிப்து கரையில பார்த்தா அவருடைய முல்லை பூக்களை போல அந்த மக்களுடைய நிறம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரே நதிதான், ஒரே நதியினுடைய அந்த வெவ்வேறு விதமான பூக்கள். அதை கொண்டுதான் அந்த கவிதைகளுக்கு பாரபாட கிடையாது. அதை கொண்டுதான் அந்த கவிதை நூலுக்கு நான் நீலநதி பூக்கள் என்று பெயர் வைத்தேன். மக்களுடைய மகன்களை கவர்கின்ற வகையிலே அதை எழுதுகின்ற அளவுக்கு அறிவாற்றலை தந்திருக்கின்ற இறைவனுக்கு நன்றி. அதற்கு வாழ்த்துறை வழங்கிய
என்னுடைய கவிதைகளை ரசிப்பதோடு மட்டுமில்ல வாழ்க்கைக்கும் சில வழிமுறைகளை பின்பற்றி இருக்காங்க. பொன்னியின் அண்ணாச்சி, நம்முடைய பேராசிரியர் ரத்தன் அவர்கள், என்னுடைய அண்ணனுடைய சம்பந்தி, நம்முடைய கல்லூரி முதல்வர் உயிரிதீன் அண்ணன், மாமா அப்துல் கலாம் அவர்கள், நண்பர் அண்ணாச்சி நம்ம பஷீர் அவர்கள், அருமை நண்பர் சித்திக் அவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த நூலை வெளியிட்டு கண்ணியப்படுத்திய என்னுடைய மாமா அவர்கள், முதல் பிரதிகளை பெற்றுக்கொண்ட அப்துல் கலாம் அவர்கள், மாப்பிள அரசு நண்பர்கள், மூவன் வீர் முகமது அந்தந்த நிகழ்ச்சியினுடைய அமைப்புடைய அருமையான முறையில் ஆக்கி தந்த நம்முடைய ஹாஜி அவர்கள், சௌதா அவர்கள், தொடர்ந்து என்னுடைய பல வகைகளிலும் எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன், அன்புக்குரிய அண்ணன் நம்ம டாக்டர் ஹபீபுல்லா அவர்கள் மற்றும் பல வகைகளிலும் என்னோடு ஒத்துழைத்த என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் கூறிக்கொண்டு ஏற்புரையோடு இந்த நன்றியுரையும் நான் சொல்லி வாய்ப்பளித்த இப்படி ஒரு அருமையான சூழலை, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுவதற்கு வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நூல்களையும் இறைவன் வெளியிடுவதற்கு அருள் புரிவானாக அவன் என்று அவனுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் வேண்டி விடைபெறுகிறேன்.